தற்போதைய அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளில் வரும் மார்ச் மாதம் முதல் QR கோடு முறையில் மது விற்பனை நடைபெறும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் மார்ச் மாதத்தில் இருந்து QR கோடு முறையில் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படும் என தமிழ்நாடு டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. இது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுபானங்கள் கூடுதல் விற்பனையை தடுக்க நினைக்கும் வகையில் இது போன்ற நடவடிக்கை எடுக்கப்படுவதாக டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தி. டாஸ்மாகில் வரும் மார்ச் மாதம் முதல் QR கோடு முறையில் மதுபானம் விற்பனை செய்யப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளில் வரும் மார்ச் மாதம் முதல் QR கோடு முறையில் மது விற்பனை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு இது குறித்தான விளக்கத்தை அளித்திருக்கிறது. டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளில் வரும் மார்ச் மாதம் முதல் QR கோடு முறையில் மது விற்பனை நடைபெறும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, டாஸ்மாக் மதுபான கடைகள்ல கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பதை தடுக்கக்கூடிய வகையில வரும் மார்ச் மாதம் முதல் QR கோடு முறையில மது விற்பனை அமல்படுத்தப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்திருக்கிறது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்தால் சம்பந்தப்பட்ட கடையில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஊழியர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் டாஸ்மாக் நிர்வாகம் ஒரு சுற்றறிக்கையை பிறப்பித்தது. இதை எதிர்த்து தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கை நீதிபதி பரத சக்கரவர்த்தி விசாரணைக்கு எடுத்திருந்தார். இதில் மனுதாரர்கள் தரப்பில் தனிப்பட்ட ஊழியர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு அனைத்து ஊழியர்களையும் பணியிட நீக்கம் செய்வது என்பது சட்ட விரோதமானது என ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. அரசு தரப்பிலும் இடையீட்டு மனுதாரர் தரப்பிலும் ஊழியர்கள் கூட்டு சேர்ந்து அதிக விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்துவிட்டு கூடுதல் தொகையை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் அரசு தரப்பில் டாஸ்மாக் மதுபான கடையில மதுபானம் விற்பனை வரும் மார்ச் முதல் டிஜிட்டல் மயமாக்கப்பட இருப்பதாகவும் அதன் பிறகு நுகர்வோர்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டிலும் QR கோட் ஸ்கேன் செய்யப்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட விலை மட்டுமே வசூலிக்கப்படும் எனவும் அதன் பின் கூடுதல் தொகை வசூலிக்கப்படுவதாக புகார் எதுவும் எழாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசினுடைய இந்த வாதத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதி டாஸ்மாக் கடையில் கூடுதல் தொகை வசூலிக்கக்கூடிய விவகாரத்தில் அனைத்து ஊழியர்களும் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்பதற்கு முகாந்திரம் இருந்தால் மட்டுமே அனைத்து ஊழியர்களுக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி டாஸ்மாக் நிர்வாகத்தினுடைய சுற்றறிக்கையை உறுதி செய்து வழக்கை முடித்து வைத்தது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.